மேடம், இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாங்க. இங்க கொடுங்க. தம்பி, எவ்வளோ நேரம் தான் நின்றுக்கிட்டே இருப்பீங்க? வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. கடவுளே, என் பேத்தி மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துடு. நான் உன் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்து அந்த காசு உனக்கு காணிக்கையாக்கிறேன்ப்பா. நர்சம்மா, ஐயா, என் பேத்தி எப்படி இருக்கா? டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தனா, நீ தோற அப்பா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நானும் பாரதி இங்க இருக்கோம். அப்பா ரொம்ப டயர்டா இருக்காரு. அவர் நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும். தோற, நீ தனத்தி அப்பாவையும் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. ஏன் மரகதம் புள்ள இங்க வந்து இப்படி கிடக்கா? நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் போல. அப்பா, நாம நல்லா இருந்தாதான் எல்லாரையும் பாத்துக்க முடியும். வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். அப்பா வாப்பா போலாம். நானே உன்னை கொண்டு வந்து விட்டுறேன். சரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. பாப்பாவுக்கு எதுவுமே ஆகாது. நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளே நீங்களே போன் பண்ணி பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. பாத்துக்க. சரிம்மா. தம்பி, நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, நான் இங்கே இருக்கேன். தமிழ் கண்ணு முழிக்கிறத பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சொல்லு கேஷவ். மச்சான், எங்கடா இருக்க? நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்டா. ஐசியூ வார்டு முன்னாடி இருக்கேன்டா. ஓகே, நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, Sir, ஐசியூ வார்டு. நேரா போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க்ஸ். டேய் மச்சான், என்னாச்சு? டேய், இப்போ பரவாயில்லடா? இருடா வரேன். பாரதி, தமிழுக்கு ஒன்றும் ஆகாத. நீங்க தைரியமா இருங்க. டாக்டர், டாக்டர், தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க தான் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணீங்களா? ஆமா டாக்டர். அந்த குழந்தைக்கு நீங்க என்ன வேணும்? சார், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல. குழந்தை அதே கண்டிஷன்ல தான் இருக்கா. நாங்க சொன்ன டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ஆகாது, கடவுளை நம்புவோம். நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். பாரதி, ஒன்றும் ஆகாது பாரதி. அதான் வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. பாரதி, தமிழ் கண்ணு முழிச்சதும் அவளை பார்த்துக்க உன் உடம்பு நல்லா இருக்கணும்ல. நீ இப்படி அழுதுட்டு இருந்த உன் உடம்பு என்னத்துக்காகும்? தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? எனக்கு நீ யார் இருக்கா? ஐயோ கடவுளே,
என் மேல மட்டும் உனக்கு அப்படி என்ன கோவம்? என்னை இப்படி அனாதையா நிக்க வைக்கணும்னு நினைக்காத. என் பிள்ளைய எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. டேய் அவங்க தான் எமோஷனலா இருக்காங்கன்னா நீ ஏன்டா? கேஷவ் வாடா, வெளியே போயிட்டு வரலாம். பாரதி, ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. வாடா. டேய் ஹலோ பாரதி, தமிழுக்கு இப்ப எப்படி இருக்கு? அழாத பாரதி. கேஷவ் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கடி. என்னாச்சுன்னு கேட்டா டாக்டர் எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் இங்க காத்துட்டு இருக்கேன். என் பொண்ணு உள்ள படுத்துட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏ போடி பைத்தியம், நீ எவ்வளவு தைரியமா இருப்ப? தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது. தமிழுக்கு என்கிட்ட சண்டை போடாம இருக்கவே முடியாது. சீக்கிரமா குணமாகி வந்து என் கூட சண்டை போடுவா பாரு. சரி பாரதி, நம்ம தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது, அழாத. நான் உடனே கிளம்பி வரேன். இந்தா டேய் இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? இந்தா நாம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? விட்றா. டேய் ஆதி, இங்க எதுக்குடா வந்திருக்கோம்? டேய் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கோயிலுக்கு வந்து இவன் என்ன பண்றான்னு ஒன்றும் புரியலையே. எங்க போனா? எங்க போனா அவன்? தம்பி, உன் மனசு ரொம்ப பெருசு. நீ யாருக்காக வேண்டிக்கிட்டு இந்த நேர்த்திக்கடனை பண்றியோ அவங்களுக்கு எந்த குறையும் வராது. போய் அந்த ஆத்தால வேண்டிக்கிட்டு அவகிட்ட உன் குறையெல்லாம் சொல்லு. கண்டிப்பா நல்ல செய்தி வரும். உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நீ கவலைப்படாம அந்த ஆத்தாவை போய் வேண்டிக்கோ போ. கடவுளே, என் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னாடி இப்படி வந்து நின்னதில்லை. உன்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை.
இப்போ முதல் தடவையா என் தமிழுக்காக இல்ல என் பொண்ணு எ- எப்படியாவது பழைக்க வச்சு சாதாரணமா இருந்த என் வாழ்க்கையில தமிழ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏதோ புதுசா பிறந்த மாதிரி நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். கடவுளே, தமிழுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்படி உனக்கு ஏதாவது வேணும்னா என்னைய வேணா எடுத்துக்கோ. என் தமிழை பத்திரமா திருப்பி கொடுத்துரு. என் காணிக்கையை நான் உனக்கு கொடுக்குறேன், எடுத்துக்கோ. ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா கோலம் இது? மச்சான், உன்னை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், இப்ப என்னடா பண்ண போற? தயவு செஞ்சு சொல்றா. அம்மா, பிச்சு போடுங்கம்மா. அம்மா, அம்மா, தாயே, அம்மா, தாயே, பிச்சு போடுங்கம்மா. டேய், டேய் ஆதி, டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, 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 தாயே. அம்மா, தாயே. தமிழ் தமிழ் என்னாச்சு? தமிழ் 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 என்னம்மா என்னாச்சு? ஐயோ அத்தை அத்தை தமிழ் தமிழ் அத்தை, என்னாச்சு பாருங்க. டாக்டர், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு? என்ன டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு பாருங்க. தமிழுக்கு என்னாச்சு அத்தை? தமிழ் தமிழுக்கு சரியாயிடும். சிஸ்டர், இப்ப குழந்தைக்கு எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே? போயிட்டு இருக்கு. இந்த வேலையை பார்க்க விடுங்க சார். ஐயோ தமிழ் அம்மா, தாயே, பிச்சு போடுங்கம்மா. அம்மா,
நமக்கு மேல பெரிய சக்தி இருக்குன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால தான். இனி உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க கொடுத்த அப்சர்வேஷன் டைம்ல மருந்து நல்லா ரியாக்ட் பண்ணிருக்கு. தமிழ் நல்லா இருக்கா. இப்ப யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். குழந்தை தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு சொல்ல வேணாம், கடவுளுக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல சார். பாரதி, நீ போய் தமிழை பாரு. போ. வாங்க. தமிழ், என்னடி இப்படி பண்ணிட்ட? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடலாம் நினைச்சியா? தமிழ், அம்மா உயிரே நீதாண்டி. ஆதி, டேய் பாரதி கூப்பிடுறாங்கடா. இந்தா. பாரதி, ஆதி, தமிழ் தமிழ், என்னாச்சு பாரதி? தமிழ் நல்லா இருக்கா? தமிழுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் உடனே வரேன் பாரதி. டேய் ஆதி, என்னடா ஆச்சு? பாரதி என்ன சொன்னாங்க? சொல்றா. கேஷவ், தமிழுக்கு எதுவும் ஆகலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பாடா. சரி சரி, போகலாம். தம்பி, தமிழுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. சரி சரி தம்பி, எனக்கு இப்பதான் பசியே தெரியுது. நான் போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க போய் தமிழை பாருங்க. கேசவ், ஆதிக்கு என்னாச்சு? டேய் மேடம், இப்ப குழந்தைய போய் பார்க்கலாம்.
up